கங்காவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவனே அவ கண்ணை குத்திருக்கான்னா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குமா? அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் கங்காவுக்கு இப்ப வந்திருக்கிற தற்காலிக பிரிவை நிரந்தர பிரிவாக்க முடியும். கங்கா இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த வீடே அவளுக்கு நிரந்தர வீடாகணுமாப்ல. கங்கா புகுந்த வீட்டுக்கு போக கூடாது, அவ வாளா வெட்டியா நடமாடணும்னு சொல்றீங்க. அதுக்கு அந்த செல்வக்கண்ணு நம்ம கூட்டணியில சேரணும்னு சொல்றீங்க, சரியா? அப்படித்தானே மாமா? சபாஷ் மாப்ள, இப்பதான் நீ ஏன் வழிக்கு வந்திருக்க. நான் சொல்ல வந்ததோ அதுதான். கலெக்டர் நம்ம வட்டத்துக்குள்ள வந்தாத்தான் கடைசி வரைக்கும் அந்த கங்காவை வாழா வெட்டியா வைக்க முடியும். மாப்ள, நடந்ததை நினைச்சு அந்த ஆயக்குடி குடும்பம் வேணா தூங்காம இருக்கலாம். ஆனா நடத்திட்டோமேங்கிற மமதையில நாம யாரும் தூங்கிடக்கூடாது. அதுதான் முக்கியம். மெது மெதுவா காய நகர்த்தி அந்த செல்வக்கண்ணனை நம்ம பக்கம் இழுக்கணுமாப்ல. ஐயோ அப்பா, அது ரொம்ப கஷ்டம்பா. கலெக்டர் கங்காக்கு எதிரா பேசுனது கூட பெரிய விஷயம் இல்ல, ஆனா கங்காக்கு எதிரியா இருக்கிற நம்ம கூட சேர்றதா பெரிய விஷயம். மயிலவஞ்சி, சீமந்தத்துக்கு நீ நாள் குறி. அந்த நாள்ல நான் கங்காவை சீரழிக்கிறேன்னு சொன்னனே, நீ நம்பினியா? இல்லப்பா, அது நடக்குமோ நடக்காம நாம அதுல சிக்கிப்போமோன்னு பயந்தேன். கடைசியில என்னமா நடந்தது? நான் சொன்னது தானே நடந்தது. அது சரி மாமா, ஆனா இது மாப்ள, எனக்கு அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். யானை வாய்க்குள்ள போன கரும்பும் பாம்பு வாய்க்குள்ள போன தவளையும் மீண்டு வந்ததா சரித்திரமே இல்ல மாப்ள. கங்கா அந்த மாதிரி தான் என் கையில சிக்கியிருக்கா. இனிமே கங்காவோட வாழ்க்கை பட்டாசு வெடிக்கிறப்ப செதறுமே காகிதம், அந்த மாதிரி செதறும் மாப்ள. மாமா, செல்வக்கண்ணனை கவனிச்சுக்கிட்டே இரு. இதுக்கு மேல அவன்தான் நமக்கு சரியான ஆயுதம். சரி மாமா. ஐயா, ஹரிச்சந்திரரே, உங்களுக்கு தான் பொய் சொன்னா பிடிக்காதுல்ல. உங்க மக இப்ப பொய் சொல்லிருக்காளே, அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ஐயா பொய் சொன்ன மகனை வெறுப்பாரா இல்ல தன் மனசாட்சிய கொல்லுவாரா? நான் தான் இதை யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சத்தியம் வாங்கினேன்னு சொல்லுங்க மாப்ள. என்னையா சொல்றீங்க? கங்கா கர்ப்பத்தை கழிச்சிருக்கலா? என்ன பண்ண தப்ப மறைக்க கண்ணீர் நாடகத்தை நடத்துறியா? எங்களுக்கு கல்யாணமான சில மாசத்திலேயே கருத்து வேறுபாடு வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்கய்யா. இதுக்கு மேல உங்க மகளோட வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னம்மா இது? எங்களை இந்த மாதிரி நிறுத்துறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? கள்ளம் கபடம் வஞ்சகம் எதுவுமே தெரியாத என் மகளை எதுக்குமா இப்படி அட வச்சு பாக்குற? எங்களுக்கு இந்த அவமானமெல்லாம் தேவையா?
எல்லா காலத்திலையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கவசமா இருந்த நீ எந்த கோபத்துலம்மா அடுத்தவன் வெறிக்கு ஆதரவு கொடுக்குற? அம்மா, நான் வாழ்ந்து முடிச்சவன். அனுபவசாலியான என்னாலேயே இந்த சோதனையை தாங்கிக்க முடியல. பாவம்மா கங்கா இப்பதான் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கா. அவளால எப்படிமா தாங்கிக்க முடியும்? கட்டுக்கட்டா தினமும் ஊதுபத்தியை கொளுத்துற, கட்டி கட்டியா கற்பூரத்தை ஏத்துற, உன்கிட்ட கையேந்தி நிக்கிற. அப்படி இருந்தும் உன் கையில இருக்கிற ஒரு ஆயுதம் கூட எனக்கோ என் குடும்பத்துக்கோ பாதுகாப்பு தரலையம்மா. தன்னை நம்புற மக்கள் கண்கலங்க கூடாதுன்னு நினைக்கிறவ என் மக. அவ வயிற்றுல உருவான குழந்தை அடிச்சிட்டியம்மா. இன்னும் எதையெல்லாம் அழிக்க போற? நம்ம உயிர் இருக்கையா, அதை அவன் எடுத்துக்கிட்டோம். ஐயா, 4 திசையில ஒரு திசையில இருந்து சோதனை வந்தா நாம தாங்கிக்கலாம். 4 திசையில இருந்து சோதனை வந்தா நாம என்னையா பண்றது? நேத்து இந்த வீடு வெளிச்சமா சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு இருட்டுல விழுந்திருக்கே. இதுக்கு என்னையா காரணம்? நாம நல்லவங்களா இருக்கிறதும் நல்லதை நினைக்கிறதும் தான் காரணமாயா? பாவம் பண்றவங்க எல்லாம் பல்லக்குல பெருமையா போறதும் வரதுமா இருக்கிறப்போ காக்கா குருவிக்கு கூட இறக்கப்படுற நமக்கு ஏயா இவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ? சிவபெருமான் கல்யாணத்தை பாக்கிறதுக்காக தேவர்களும் முனிவர்களும் ஒரு பக்கமா வந்து நின்னதுனால மறுபக்கம் சாய்மானம் ஆயிப்போச்சா. அதை சரி பண்றதுக்காக சிவபெருமான் அகத்தியரை அனுப்பி வச்சாராம். அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமப்படுத்தி சரி பார்க்கிற நீங்களே உடைச்சு போய் நிக்கிறப்போ நாங்க எப்படியா தாங்கிக்குவோம்? ஐயா, நாங்க எப்படியா தாங்குவோம்? ஐயா, நானும் மனுஷன் தானம்மா. எனக்கு மனசு இருக்கு, அந்த மனசுல வலி இருக்கு. கங்கா இந்த மாதிரி நிக்கிறதுக்கு நாம தான் காரணம் நாச்சியா. கணவனை கடவுளா நினைச்சு போற இடத்துல புருஷன் பேச்ச கேளுமான்னு நாம சொன்ன வார்த்தையினாலதான் இன்னைக்கு கங்கா கவலையா நிக்கிறா. நம்ம பேச்சை மீறக்கூடாதுன்னு கங்கா புருஷன் பேச்ச கேட்டு அவர்கிட்ட பண்ண சத்தியத்தை காப்பாத்த கற்பத்தை கலைச்சதை நம்ம கிட்ட மறைச்சா. அதனால இன்னைக்கு பிறந்து வீட்டுக்கே வந்துட்டா. ஐயா, வருத்தப்படாதீங்க ஐயா. இங்க பாருங்க, இந்த நிலை நீடிக்காதியா. கங்கா சீக்கிரமே புருஷன் கூட சேர்ந்துருவா ஐயா. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதாம்மா இன்னும் இந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயா, கங்காவும் எனக்கு ஆறுதல் சொல்லிருக்கா ஐயா. கங்காவுக்கு படிப்பு அறிவு மட்டும் தரலம்மா, மன தைரியத்தையும் தந்திருக்கு. நிலாவை மறைச்ச மேகம் மாதிரி இந்த பிரச்சனை கங்காவை மறைச்சிருக்கு. கடவுள் அருளால சின்னதா ஒரு காத்தடிச்சாலும் அந்த மேகங்கள் காணாம போயிடும். வாழ்றதுக்கு வாழ்க்கையை கொடுத்த கடவுள் கஷ்டம் வந்தா அதை தாங்கிக்கிறதுக்கு இதயத்தை கொடுத்திருக்கார். தெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால கங்கா தைரியமா இருக்கா.
கங்காவுக்கு மெழுகுவத்தியா கரையவும் தெரியும், மலையா நிக்கவும் தெரியும். அவ கண்டிப்பா மாப்பிள்ளை மனசை மாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? ஐயா, உங்க மனசு சாந்தம் அடிச்சு ஐயா. மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கண்கலங்கி கீழே இறக்கி வச்சுட்டேன். இனிமே அந்த கங்காதேவி அம்மாவும் அங்காள பரமேஸ்வரி அம்மாவும் தான்மா நம்மளை காப்பாத்தணும். ராஜா, இதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கரைச்சு கண்ணீராக்கி வெளியில தள்ளுறதுக்காகத்தான் கண்களை கொடுத்திருக்காரு கடவுள். நடந்ததெல்லாம் நினைச்சு இப்பவே அழுதுன்னு நாச்சியா. என்ன இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கட்டும். என் கற்பத்தை கலைக்க சொன்னது நீங்க தானே? இல்ல இல்ல இல்ல, கலெக்டரா கம்பீரமா நடக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ கர்ப்பத்தை கலைச்சிருக்க. கங்கா, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு மேல உங்க மகளோட வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அக்கா, அம்மா நேத்து நைட்ல இருந்து சாப்பிடவே இல்லக்கா, அழுதுகிட்டே இருக்காங்க. நீ ஆறுதல் சொல்லி அவங்கள சாப்பிட வைக்கா. நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. நீ சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? நீ அழுதுட்டே இருந்தா உன் கண்ணீரால என் மேல சுமத்தப்பட்ட கலங்கம் எல்லாம் கலைஞ்சு போயிடுமா? உன் வேதனைக்கும் கண்ணீருக்கும் நானே ஒரு காரணமா ஆயிட்டேனேம்மா. உலகத்திலே பெரிய பாவம் எது தெரியுமாம்மா? பெத்தவங்க கண்ணீருக்கு பிள்ளைங்க காரணமா இருக்கிறது தான். கங்கா, நான் உன்னால அழலம்மா, உனக்கா இந்த நிலைமை அழுதுட்டு இருக்கேம்மா. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். கங்கா, நான் உன்னை கர்ப்பத்துல சுமந்தப்பவே உன் உணர்வை புரிஞ்சவம்மா. இப்ப நீ நேர்ல நெருப்பு மேல நிக்கிறது எனக்கு தெரியாதா? எதுக்காகம்மா கடவுள் உனக்கு இந்த பிரிவை கொடுத்தாரு?
விதிமா, விதி. நல்ல கணவன் மனைவிய பிரிச்சு பார்க்கறதுல விதிக்கு ரொம்ப பிரியமா. அவர் நேத்து சொன்ன வார்த்தைகள்ல சத்தம் இருந்துச்சே தவிர சத்தியம் இல்லம்மா. அந்த வார்த்தைகள்ல உண்மையும் இல்ல, உயிரும் இல்லைங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, அவருக்கும் நல்லா தெரியும். நான் இப்ப இருக்கிற நிலைமையும் இதுக்கு மேல நான் போக போற பாதையும் அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டாருமா. அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணுமா. என்னம்மா, சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். என்னம்மா இது? சாப்பிடுங்கம்மா. நீ வெறும் வயிற்றுக்காரியா வேதனையில நின்னதுல இருந்து என் மனசே உடைஞ்சு போயிடுச்சுமா. அதையே நினைச்சு நீங்க பசியோட இருந்தா போனது திரும்பி வந்துடுமா? உங்க முன்னாடி நான் உடைஞ்சிட கூடாது, தெரியாம கூட அழுதிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நீங்க உடைச்சிடாதீங்கம்மா. இதுக்கு மேல நான் ஒரு தர்ம யுத்தம் நடத்த போறேன். அந்த யுத்தத்துல நான் பலமா நிக்கணும்னா நீங்க தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தெம்பு வேணாமா? தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா. நான் இதே மாதிரி ஒத்த மரமா நின்னுட மாட்டேம்மா. தினமும் அவரோட சேருவேன். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குமா. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவர். ஆனா இப்ப எனக்கும் நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு விலகி இருக்காரு. சாப்பிடுங்கம்மா. அவர் விலகி போனாலும் நான் விடுறதா இல்லம்மா. ஆண் குழந்தை ஊரை பார்த்து வளரும், பெண் குழந்தை தாயை பார்த்து வளரும்னு சொல்லுவாங்க. நான் உங்களை பார்த்து வளர்ந்தவம்மா. போராடி அவரோட சேருவேன். சாப்பிடுங்கம்மா. இது மறைக்கப்பட்ட உண்மைக்கும் என்னோட மாங்கல்யத்துக்கும் நடக்க போற போராட்டம்மா. நிச்சயம் இந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேம்மா. கங்கா, இது நடக்கும் அம்மா? இல்ல, ஏன் நம்பிக்கைக்காக சொல்றியா? இல்லம்மா, நிச்சயம் இது நடக்கும்.